ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பில் ஒரு கப்பு பச்சை, இதை ஒரு 2 டைம் கழுவிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. சோயா இந்த கப்பில் வச்சுக்கலாங்க. அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்டார் போட்டுக்கலாங்க. 2 கிராம்பு போட்டுக்கலாங்க. ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கேரட்டு 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸு 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. சோயா பீன்ஸு 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் 1/2 கப்பு சேர்த்துக்கலாங்க. தயிரை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சீரக சம்பா அரிசி இந்த டம்ளரில் 1 கப் எடுத்துக்கலாங்க. அரிசியை சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அதுதான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போது லைட்டாக புதினா தழை போட்டுக்கலாங்க. குக்கரை ஒரு மூடி போட்டு ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கம்ம கம்மன்னு வாசத்தோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பிரியாணியை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.